பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாதவேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தினார். அவர் கரங்களிலே கால்கள் அடிக்கப்பட்டு சரீரம் மீது பிற்கப்பட்டு விலாவிலே குத்தப்பட்டு அவர் உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக என் இரட்சகராகிய இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மெய்யாகவே உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாகிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வியாதியா, பிசாசின் போராட்டமா, சத்துருடைய கிரியைகளா, இதை அழிக்கும்படிதான் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே அவதரித்தார். அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிப்போம். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கரங்களை மன்னித்து, நம் வியாதியெல்லாம் குணமாக்கி அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை விசுவாசிங்கள், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும் சொன்ன வார்த்தை முடிக்கு. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.